இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ருது ஜென்ம விதி அப்படிங்கிறதுல ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகுது, அந்த ஒரு அமைப்பு இருக்குது. அதே தேதியிலயோ இல்ல மாசத்துலயோ வந்து குழந்தை பிறக்குது. இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு நீண்ட சந்தோஷமான வாழ்க்கை இருக்குமா? ஒரு சிலருக்கு வந்து கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையா தான் கண்டிப்பா இருக்கும். மேடம். இது எப்படி அமையும் சார்? மாங்கல்யம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனை பாதிப்பை கொடுக்காது. ஆனால் அவங்களுடைய வயிற்றில் கருவாகிற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை தான் இந்த கணவன் அப்பா அம்மாவுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும். ஓகே. ஏன்னா போன ஜென்மத்தில் இந்த அமைப்பு இருந்தனால தான் இவங்க இந்த ஜென்மத்திலையும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஒன்று சேர்ந்தாலும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் அவங்க ரெண்டு பேருடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் தீர்மானிக்கும். அப்போது இவங்க கல்யாணம் பண்ணும்போதே இந்த ருது ஜென்ம விதியில ஷண்மானா இல்ல பிபிதி அப்படின்னு ரெண்டு இருக்கு மேடம். இது ரெண்டும் திருமண பொருத்தத்தை வச்சு நம்ம பார்க்கணும். இந்த அமைப்பை முறையா செக் பண்ணிக்கணும். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பொதுவா 10 பொருத்தம் இருக்கு. அதுல 7 பொருத்தம் 5 பொருத்தம் 10 இருந்தாலும் கல்யாணம் பண்றோம். இதை தாண்டி பிபதி ஷண்மானா அப்படிங்கிற 2 வாக்கியம், 2 வார்த்தைகள், 2 அம்சம் ஜாதகத்துல இருக்கு. அதை இன்னைக்கு யாருமே பார்க்கறது இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு யாருமே இதை பத்தி வெளியில சொன்னதும் இல்லை.